my dear 12th standard students. This is our lesson 5 admission of your partner lesson part 4 video. Okay. Last class la என்னெல்லாம் பார்த்தோம் அப்படினு ஒரு recollection பார்த்தறலாம். Illustration 6, 7, 8 and 9 classல videoல discuss பண்ணிருந்தோம். Determination of new profit sharing ratio and sacrificing ratio na என்ன அப்படினு பார்த்திருந்தோம். Then exercise number 6, 7, 8 and 9 homework கொடுத்திருந்தேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது illustration 10. சம்ம என்ன கொடுத்திருக்காங்கன்னு first நான் ரீட் பண்றேன். கவனமா கவனிங்க. சம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம நம்மளால சொல்யூஷன் போடவே முடியாது. Ravi and Kumar share profits and losses in the ratio of 7:3. ரவியும் குமாரும் 7:3 அப்படின்ற ரேஷியோல அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் ஷேர் பண்ணிருக்காங்க. ஓகேமா? Christy is admitted as a partner, as a new partner. Christy is admitted as a new partner. New partner-ஆ Christy அப்படின்றவங்க வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. With 3/7 shares which he acquires 2/7 from Ravi and 1/7 from Kumar. So, new partner ஆன கிறிஸ்டிக்கு ரவி அப்படின்றவரு 3/7ல 2/7 கொடுக்குறாரு. குமார் அப்படின்றவர் 1/7 ஷேர் கொடுக்குறாரு. So, இப்போ நம்ம பண்ண வேண்டியது calculate the new profit sharing ratio and sacrificing ratio. என்ன கண்டுபிடிக்கணும்? New profit sharing ratio and sacrificing ratio இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் computation of sacrificing ratio and new profit sharing ratio எழுதிக்கிறோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது sacrificing ratio. So, share sacrifice என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கணும். sacrifice எவ்வளவுமா? சம்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. ரவி 2/7, குமார் 1/7. So 2/7, 1/7 இங்க நம்ம share sacrificeல எடுத்து எழுதியாச்சு. Then sacrificing ratio of Ravi and Kumar is. அப்போ ரேஷியோ என்ன? இது நம்ம சொல்லிருக்கிறது என்னன்னா எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்றத ரேஷியோல சொல்லணும் அப்படின்னா 2:1 அப்படின்ற ரேஷியோல நம்ம சொல்லலாம். So share sacrificing ratio of Ravi and Kumar is 2:1. Next, old profit sharing ratio. Old profit sharing ratio அதாவது அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி கிறிஸ்டி அப்படின்றவரு பிசினஸ்ல அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களோட ரேஷியோ என்னவா இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். சம்ல கொடுத்திருக்காங்க ரவி அண்ட் குமார் ஷேர்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாசஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 7:3 அப்படின்னு கொடுத்திருந்தாங்க இல்லையா? அதுதான் நம்மளோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஸோ அந்த 7:3 இங்க நம்ம போட்டாச்சு. அந்த 7:3 7/10 and 3/10 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். Then new share of old partners. இதுதான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். ஓல்டு பார்ட்னரோட நியூ ஷேர் என்ன? ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க? 2/7 ரவியும் 1/7 குமாரும் என்ன பண்ண போறாங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ண போறாங்க. சோ சாக்ரிஃபைஸ் பண்றாங்க அப்படின்னா அப்ப இனிமேல் அவங்களோட ஷேர் என்னவா இருக்கும் புதுசா அப்படின்றத இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதோட ஃபார்முலா old share minus share sacrificed. New share of old partners equal to old share minus share sacrifice. Okay, இப்போ old share எவ்வளவுமா? ரவிக்கு 7/10, குமாருக்கு 2/7. ஃபர்ஸ்ட் ரவிக்கு நியூ ஷேர் ஆஃப் old profits நம்ம old partners கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நியூ ஷேர் ஆஃப் old partners அதோட ஃபார்முலா என்னன்னா old share minus share sacrificed. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் ரவியோட நியூ ஷேர் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ரவிக்கு நியூ ஷேர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவரோட ஓல்டு ஷேர் என்னன்னு தெரியணும். ஷேர் சாக்ரிஃபைஸ் எவ்வளவுன்னு தெரியணும் இல்லையா? ரவியோட ஓல்டு ஷேர் என்ன? 7/10 மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ் எவ்வளவு? 2/7. So 7/10 மைனஸ் 2/7. இப்ப நமக்கு இங்க எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்றதுனால மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 10 × 7 70. இங்க என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 7 × 7 49, 10 × 2 20. இங்க நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இங்க 10 × 7 போட்டு 70 இங்க நம்ம போட்டுக்கிறோம். இப்ப நம்மளால மைனஸ் பண்ண முடியும். 49 minus 20 is equal to 29 divided by 70. இத ரவியோட நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு பார்ட்னர்ஸ். இப்போ குமாரோட நியூ ஷேர் என்ன? 3/10. அவரோட ஓல்டு ஷேர் எவ்வளவு அப்படின்னா 3/10 மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ். அவர் எவ்வளவு ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்ணாரு அப்படின்னா 1/7 சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு. சோ 1/7 is equal to இது நம்ம அதே மாதிரி 10 × 7 இங்க நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். 3 7 and 10 1 என்ன பண்ணிக்கலாம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். சோ 3 × 7 21, 10 × 1 10
போட்டோம்னா நம்ம இங்க மைனஸ் பண்ணி காட்டும் போது 11/70 வரும். சோ இதுதான் குமாரோட நியூ ஷேர். இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னர். நியூ பார்ட்னரோட ஷேர் என்னவா இருக்கும் அப்படின்னா, புதுசா வர்றவங்க எவ்வளவுமா வாங்குறாங்க, 3/7 அவங்களோட நியூ பார்ட்னரோட ஷேர் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. கிறிஸ்டி இஸ் ஈக்குவல் டு 3/7 போட்டாச்சு. In order to equate the denominator of Christie's share, multiply and divide by 10. இது நம்ம டினாமினேட்டர், அதாவது இங்க வந்து நமக்கு 70 இருக்கு இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் நமக்கு 70 மாத்தணும். ஷேர் நியூ பார்ட்னரோட ஷேர் என்னன்னு தெரியணும் அப்படின்னா அங்கேயும் நம்ம 70 மாத்தணும். சோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா 3/7 10 மல்டிப்ளை பண்ண போறோம். So 3 into 10 30, 7 into 10 70. So 30/70. New profit sharing ratio of Ravi, Kumar and Christy is 29/70, 11/70, 30/70 is equal to 29:11:30. So இந்த மூணு ஆட் பண்ணாலும் நமக்கு 70 வரணும். அப்பதான் நம்ம செஞ்ச சம் கரெக்டா அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 10 முடிச்சாச்சு. தென் இல்லஸ்ட்ரேஷன் 11. Illustration 11 என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்திரலாம். Hamid and Govind are partners sharing profits and losses in the ratio of 5:3. They admit John as a partner. John acquires his share 1/5 from Hamid and 1/5 from Govind. Find out the new profit sharing ratio and sacrificing ratio. So என்ன பண்றாருப்பா, ரெண்டு பேர்கிட்ட இருக்கையும் ஈக்குவல் ஷேர் வாங்குறாரு. இவரும் 1/5 கொடுக்குறாரு, ஹமீடும் கோவிடும் 1/5 கொடுக்குறாரு. சோ இப்போ இவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளவு அப்படின்றத இப்ப நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அண்ட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. இதுல சாக்ரிஃபைஸ்ட் ரேஷியோ எவ்வளவுன்னு பாத்திரலாம். ஷேர் சாக்ரிஃபைஸ்ட் ஜான் acquires 1/5 from Hamid. So Hamid 1/5, 1/5 from Govind. So 1/5 for Govind. Share sacrifice 1/5, 1/5. Two partners 1/5, 1/5 கொடுக்குறாங்க. Sacrificing ratio of Hamid and Govind is. இப்போ இதை நம்ம ரேஷியோல சொல்லணும் அப்படின்னா 1:1 அப்படின்னு சொல்லலாம். Then old ratio is 5:3. old ratio அதாவது ஜான் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களோட ரேஷியோ என்னவா இருந்தது அப்படின்னா 5:3 இருந்தது. That is 5/8:3/8. இப்போ நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு பார்ட்னர் கண்டுபிடிக்க போறோம். ஃபார்முலா இஸ் ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ். இப்போ ஹமீடுக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஹமீடோட ஓல்டு ஷேர் 5/8 மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ். ஹமீடோட ஷேர் சாக்ரிஃபைஸ் 1/5. ஸோ 5/8 மைனஸ் 1/5. இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம், 8 into 5 மல்டிப்ளை பண்ணி 14 போட்டுக்கலாம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். as usual 5 into 5 25, 8 into 1 8 போட்டோம்னா 17/40 கிடைக்குது. தென் கோவிந்தோட நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு பார்ட்னர், அவரோட நியூ ஷேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட ஓல்டு ஷேர் ஃபர்ஸ்ட் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா 3/8 இருந்திருக்கு மைனஸ் அவரோட ஷேர் சாக்ரிஃபைஸ் 1/5. இங்கேயும் அதே மாதிரிதான் நம்ம 8 into 5 40 போட்டாச்சு. தென் மேல நம்ம என்ன பண்ண போறோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி மேல போட போறோம். ஸோ 3/5 15, 1/8 8 அப்படின்னு போட்டாச்சு. 15 minus 8 7, 7/40. நெக்ஸ்ட் ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னர். நியூ பார்ட்னரோட ஷேர் என்ன, சம் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ் பை ஓல்டு பார்ட்னர். அவ்வளவுதான். புது பார்ட்னருக்கு என்னப்பா கிடைக்கும், பழைய பார்ட்னர் ரெண்டு பேரும் என்ன கொடுக்குறாங்களோ அது ரெண்டு தான் புது பார்ட்னருக்கு கிடைக்கும் இல்லையா. சோ பழைய பார்ட்னர் என்ன கொடுக்குறாங்க, இவரு ஒரு பனானா கொடுக்குறாரு, இவரு ஒரு பனானா கொடுக்குறாரு. அதாவது ஹமீட் ஒரு பனானா, கோவிந்த் ஒரு பனானா கொடுக்குறாருன்னா அது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைச்சிட போகுது, ஜானோட நியூ ஷேர் என்னன்னு கிடைச்சிட போகுது. அதே மாதிரிதான் ஜானோட நியூ ஷேரை பாக்குறதுக்கு ஹமீட் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு, கோவிந்த் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காருன்றத பார்க்க போறோம். So Hamid 1/5 plus Govind 1/5 add பண்ணோம்னா 2/5. So in order to equalize the denominator of John's share, multiply and divide by 8. So இங்க நமக்கு 40 வந்திருக்கனால நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவல் ஆகணும் இல்லையா, டினாமினேட்டர் ஈக்குவலா வரணும் அப்படின்றதுக்காக இதையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 8 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் மேலையும் கீழையும். So John's share is 2/5 into 8/8 is equal to 16/40. New profit sharing ratio is ratio of Hamid, Govind and John is 17/40, 7/40, 16/40 or 17:7:16. That's all. This is our 11th sum. Then இப்ப நம்ம பார்க்க போறது
when proportion of share sacrifice is given, எவ்வளவு ஷேர் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கோன்ற ப்ரொபோர்ஷன் என்ன பண்ணிருவாங்கம்மா சம்ல கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும்போது when share sacrifice is given as a proportion on old partner share, என்ன கொடுத்துருப்பாங்கன்னா old partner ஷேர்ல இருந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. So when new profit sharing ratio is not given, எப்போ புதுசா எவ்வளவு சேர்க்க போறாங்க, எவ்வளவு அமௌண்ட் கொண்டு வர போறாங்க அப்படின்றது எதுவுமே அதுல இருக்காது. But the share sacrifice is given as a proportion on old partner share. But old partner shareல என்ன இருக்கும், அவர் எவ்வளவு ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு அப்படின்றது நமக்கு மென்ஷன் ஆயிருக்கும். Share new profit sharing ratio is calculated as under. எப்படி இதுல வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஷேர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, share sacrificed by old partners equal to old share into proportion of share sacrificed. The new share of old partners equal to old share minus share sacrificed. Then share of new partners equal to sum of shares sacrificed by old partners. ஓகேவா? ஸோ இந்த 3 ஃபார்முலாவும் மறந்துடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா ஃபார் அக்கௌண்டன்சி ரேஷியோ அனாலிசிஸ். தென் illustration 12 பார்த்துடலாம். illustration 12ல Suresh and Dinesh are partners sharing profits in the ratio of 3:2. They admit Ramesh as a new partner. Suresh surrenders 1/5 of his share in favor of Ramesh. Dinesh surrenders 2/5 of his share in favor of Ramesh. Calculate the new profit sharing ratio and sacrificing ratio. So இப்ப ரெண்டு பேரும் எவ்வளவு கொடுக்கணுமா, சுரேஷ் அப்படின்றவரு 1/5 கொடுக்கணுமா, தினேஷ் அப்படின்றவரு 2/5 கொடுக்கணுமா. ஓகேவா? சொல்யூஷன் computation of sacrificing ratio first பாத்திரலாம். old shares equal to 3:2, that is Suresh 3/5 and Dinesh 2/5 அப்படின்னு சொல்லிக்கலாம். then share sacrifice ஓட ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும், old share into proportion of share sacrifice. சுரேஷோட old share 3/5 into proportion of share sacrifice, எவ்வளவு அவர் share sacrifice பண்றாரு அப்படின்னா 1/5 பண்றாரு. so is equal to 3/25. then Dinesh is 2/5. first 2/5 கொடுக்குறாங்க. so இதையும் மல்டிப்ளை பண்ணி போட்டோம் அப்படின்னா தினேஷ்க்கு 4/25. sacrificing ratio of Suresh and Dinesh is 3/25 and 4/25, that is 3:4 அப்படின்றத நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சு போட்டிருக்கோம். இன்னும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன இந்த illustration 2ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, computation of new profit sharing ratio. சரி, இந்த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணி நம்ம செய்ய வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியான சம்மு, சின்ன சம்மு. நியூ ஷேர்ஸ் ஈக்குவல் டு ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ், அவ்வளவுதான் இதோட ஃபார்முலா. ஸோ சுரேஷோட ஓல்டு ஷேர் என்னன்னு பார்க்கணும். ஓல்டு ஷேர் 3/5, ஷேர் சாக்ரிஃபைஸ் இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் 3/25. இப்ப நம்ம கீழே ஈக்குவலான அமௌண்ட் இருந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும், மைனஸ் பண்ண முடியும் இல்லையா. ஆனா இங்க 5 இருக்கு, இங்க 25 இருக்கு. சோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம 5ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு இங்க 25 கிடைக்குமா. அதனால என்ன பண்ண போறோம்னா, மேலையும் கீழையும் 5ஆல டிவைட் பண்ண போறோம் இந்த நம்பரை மட்டும். சோ 3 × 5 15, 5 × 5 25. சோ இந்த ரெண்டு 25க்கு காமனா ஒரே ஒரு 25 மட்டும் எடுத்தாச்சு. இங்க 3 × 5 15 ஆயிருக்கும். சோ 15 - 3 அப்படின்னு போட்டு மைனஸ் பண்ணோம்னா சுரேஷோட நியூ ஷேர் 12/25. அதே மாதிரி தினேஷ்க்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2/5 - 4/25 is equal to, இங்கேயும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், 5ஆல டிவைட் பண்ணிருக்கோம், மல்டிப்ளை பண்ணிருக்கோம். ஸோ 5 × 5 25, இங்கேயும் ஒரு 25 இருக்கும். ஸோ ரெண்டு 25க்கும் காமனா ஒரு 25 எடுத்தாச்சு. இங்க 2 × 5 10, இந்த 4 அப்படியே தான் இருக்கும், அப்படியே போட்டாச்சு. ஸோ 10 - 4 is equal to 6, 6/25. ஸோ தினேஷோட நியூ ஷேர் 6/25. ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னர், அதாவது புது பார்ட்னரோட ஷேர் என்ன அப்படின்னா, சம் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு பை சுரேஷ் அண்ட் தினேஷ். சுரேஷும் தினேஷும் எவ்வளவு கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ ரமேஷ் 3/5 + 4/5, 4/25. 3/25 + 4/25 is equal to 7/25. ரமேஷோட அமௌண்ட் 7/25. New profit sharing ratio of Suresh, Dinesh and Ramesh is 12/25, 6/25, 7/25. That is 12:6:7. So that's all. Illustration 12 முடிஞ்சது.
இப்ப நம்ம பார்க்க போறது illustration 13. Prasant and Nisha are partners sharing profits and losses in the ratio of 3:2. They admit Ramya as a new partner. Prasant surrenders 2/5 of his share and Nisha surrenders 2/5 of her share in favor of Ramya. Calculate the new profit sharing ratio and sacrificing ratio. Solution: computation of sacrificing ratio and new profit sharing ratio. இதுல old shares equal to 3:2, that is Prasant 3/5 and Nisha 2/5 எழுதியாச்சு. share sacrifice formula என்னதுப்பா? எப்பவும் போல old share into proportion of share sacrificed எழுதியாச்சு. then Prasant old share எவ்வளவு? 3/5 into proportion of share sacrificed எவ்வளவு? 2/5 எழுதியாச்சு. இப்ப கீழே ரெண்டுமே நம்ம காமனா இருக்கனால பிரச்சனையே கிடையாது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிட்டு மேல இருக்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அவுட்டர் காலத்துல போட வேண்டியதுதான். So Prasant 6/25, Nisha 4/25. Share sacrificing ratio of Prasant and Nisha is 6/25 and 4/25. That is 3:2 சொல்லலாம். அதாவது 6:4 அத இன்னும் ஷார்ட் பண்ணி கட் பண்ணிட்டு 2 டிவைட் பண்ணி 3:2 நம்மளால சொல்ல முடியும். எப்படி சொன்னாலும் தப்பு கிடையாதுப்பா. இப்ப நம்ம பார்க்க போறது illustration 13ல அதே சம்ல computation of sacrificing ratio and new profit sharing ratio இல்லையா? இப்ப நம்ம new share of profit எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். So new shares equal to old share minus share sacrifice. So பிரசாந்தோட old share என்னது? 3/5. Okay, பிரசாந்தோட old share 3/5. share sacrifice எவ்வளவு? 6/25. So இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும்னா நமக்கு கீழே அமௌண்ட் சேமா இருக்கணும். அதனால என்ன பண்ண போறோம்? மேலையும் கீழையும் 5 ஆல மல்டிப்ளை பண்ணிக்க போறோம். பண்ணோம்னா 15 minus 6/25 இருக்கும். So 9/25. Nisha 2/25 minus 4/25. அதே மாதிரிதான் 25 ஆல இங்க ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணி காமிச்சிட்டோம் அப்படின்னா 10 minus 4/25 ஆயிரும். 6/25 ஆயிரும். நெக்ஸ்ட் ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னர். நியூ பார்ட்னரோட ஷேர் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்கான். சம் ஆஃப் ஷேர்ஸ் sacrificed by பிரசாந்த் அண்ட் நிஷா. பிரசாந்த் அண்ட் நிஷா எவ்வளவு ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது இது ரெண்டையும் ஆட் பண்ணா தெரிஞ்சிடும். லாஸ்ட் சம்லயே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ ரம்யா இஸ் ஈக்குவல் டு 6/24 பிளஸ் 6/25 பிளஸ் 4/25 ஈக்குவல் டு 6:4 அப்படின்னு எழுதலாம்ப்பா. நெக்ஸ்ட் நியூ ஷேரிங் ratio of Prasant, Nisha and Ramya is 9/25, 6/25, 6/25, 10/25. That is 9:6:10. Next இப்ப நம்ம பார்க்க போறது illustration 14. Illustration 14ல Ramesh and Raju are partners sharing profits in the ratio of 2:1. They admit Ranjan into partnership with 1/4 share of profits. Ranjan acquired the share from old partners in the ratio of 3:2. Calculate the new profit sharing ratio and sacrificing ratio. Solution la first computation of sacrificing ratio and new profit sharing ratio எழுதியாச்சு. இப்ப பார்க்க போறது new share. அந்த ஃபார்முலா old share minus share sacrificed. Ramesh equal to 2/3. old share எவ்வளவுமா? 2/3 minus share sacrificed. share sacrificed எவ்வளவு சொல்லிட்டாங்க இல்லையா? ரமேஷ் எவ்வளவு கொடுக்குறாங்க, ரஞ்சன் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு கொடுக்குறாங்க? old share 2/3. share sacrificed எவ்வளவு sacrifice பண்றாங்கன்னா 3/20 sacrifice பண்றாங்க. இப்ப share sacrifice எப்படி கண்டுபிடிக்கணும்? 3 into 20 60 போட்டுக்கலாம். மேல என்ன பண்ணணும்? 20 ஆல மல்டிப்ளை பண்ணணும். So 20 ஆல மல்டிப்ளை பண்ணாதான் 2 into 20 40 கிடைக்கும். இங்க கீழே 3 into 20 60 கிடைக்கும். So இங்க நம்ம 60 போட்டுக்கிறோம். மேல 40 minus 9 இங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 9 கிடைக்கும். 40 minus 9 31. So ராஜு 1/3. old share is 1/3. சம்பளம் இங்க கொடுத்திருக்காங்க. and share sacrificed 2/20. 20 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். So மேல 1 into 20 20 minus 6. இதெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 3 into 2 6. So 20 minus 6 கீழே 3 into 20 60 மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா
நமக்கு இங்க ஆன்சர் 14/60 கிடைக்கும். ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னர் ரஞ்சன் equal to 1/4. ரஞ்சன் 1/4 அக்வயர் பண்றாரு, சம்லயே கொடுத்துட்டாங்க. In order to adequate the denominator, multiply and divide Ranjan's share by 15. So நமக்கு ஒண்ணு போல வரதுக்காக டினாமினேட்டரை 15 மாத்தணும். So 1/4 into 15/15 ரெண்டையும் என்ன பண்றோம், 15 மல்டிப்ளை பண்றோம். பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 15/60 கிடைக்கும். Thus the new profit sharing ratio is equal to 31/60, 14/60, 15/60 is equal to 31:14:15. ஓகேவா? சோ இப்ப நமக்கு illustration 14 முடிஞ்சது. Then illustration 15. Mahesh and Dhanush are partners sharing profits and losses in the ratio of 2:1. Arun is admitted for 1/4 share which he acquires equally from both Mahesh and Dhanush. So Arun ரவரு 1/4 share acquire பண்றாரு. பட் அவர் என்ன பண்றாருன்னா ரெண்டு பேர் கையில இருந்தும் ஈக்குவலா ஷேர் வந்து வாங்கிக்கிறாரு. Calculate the new profit sharing ratio and sacrificing ratio கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இப்ப சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் computation of sacrificing ratio and new profit sharing ratio அப்படின்னு எழுதியாச்சு. சம்ல அருண் ஷேர் என்ன அப்படின்றத முதல்ல எடுத்து எழுதணும். 1/4 அருணோட ஷேர். சோ அதை எடுத்து எழுதியாச்சு. ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ் எவ்வளவு ப்ரொபோர்ஷன்ல அவங்க ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. ஈஸ்ட் படி பாத்தீங்கன்னா 7:1 ரேஷியோ படி பார்த்தோம்னா, ப்ரொபோர்ஷன் படி பார்த்தோம்னா 1/2 1/2 சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. ஷேர் சாக்ரிஃபைஸ்டு ஃபார்முலா இஸ் நியூ பார்ட்னர் ஷேர் இன்டு proportion of share sacrifice. ஓகேவா? சரி, மகேஷ் equal to 1/4 நியூ பார்ட்னர் ஸ்கீம்ல அவரோட 1/4 வந்து போகுது மகேஷ்க்கு. ப்ரொபோர்ஷன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/2. இப்பதான் நம்ம சம்பள பார்த்தோம் இல்லையா, அந்த 1/2 equal to 1/8 ப்ரொபோர்ஷனா நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. தனுஷ்க்கு 1/4, அதாவது அவரும் 1/4 தான். 1/4 into 1/2 equal to 1/8. அங்கேயும் ஆட்டோமேட்டிக்கா 1/2 தான் கிடைக்கும். And sacrificing ratio of Mahesh and Dhanush is 1/8:1/8. That is 1:1. Next illustration 15 computation of sacrificing ratio and new profit sharing ratio. இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறது new profit sharing ratio. இதுல ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா old share minus share sacrifice. மகேஷோட old share எவ்வளவு? 2/3. So அந்த 2/3 minus share sacrifice எவ்வளவு இப்ப பார்த்தோம்? 1/8. So 2/3 minus 1/8 இதை மல்டிப்ளை பண்ண போறோம். 3 into 8 24. இங்கேயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8 into 2 16, 3 into 1 3 போட்டாச்சு. So 16 minus 3 is equal to 13. மகேஷோட நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு பார்ட்னர் இஸ் 13/24. Then தனுஷோட ஓல்டு ஷேர் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 1/3 மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ் 1/8. ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் 5/24 கிடைக்கும். தென் ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னரோட ஷேர் என்ன? அருண் 1/4. ஸோ இன் ஆர்டர் டு ஈக்குவேட் மல்டிப்ளை அண்ட் டிவைட் அருண்ஸ் ஷேர் பை 6. ஸோ என்ன பண்ணணும்? 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா நமக்கு டினாமினேட்டர் ஈஸியா கிடைக்கணுன்றதுக்காக. 1/6 into 1/6 is equal to 13/24, 5/24, 6/24. That is 13:5:6. இதான் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் மகேஷ், தனுஷ் அண்ட் அருண். இப்போ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம்னு ஒரு ரீகலெக்ஷன் பார்த்துடலாம். இல்லஸ்ட்ரேஷன் 10 to 15 வரைக்கும் சம் பார்த்தாச்சு. ஈஸியான சம்ஸும் பார்த்தாச்சு, கொஞ்சம் டாஸ்கான சம்மும் பார்த்தாச்சு. அதை நீங்க எக்ஸசைஸ் 10 to 15ஓட சேர்த்து இல்லஸ்ட்ரேஷன் 10 to 15 அக்கௌண்ட்ஸ் நோட்ல பார்க்காம செஞ்சு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம்ஸை நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம்.